Hi guys, so welcome to Intraday Trading Tamil. ஸோ நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம கொடுத்த அனாலிசிஸ் லைக் பேங்க் நிஃப்டி எல்லா அனாலிசிஸ் பார்த்துருப்பீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக நம்ம லெவல்ஸ்லாம் சூப்பராக ஒபே பண்ணுச்சு as well as இன்ட்ராடே ஸ்டாக்ஸும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் டெலிகிராம்லையும் இந்த போஸ்ட் பண்ணியிருக்கேன் as well as நான் இன்ஸ்டாகிராம்லையும் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாகவே வந்துட்டு அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இது வரைக்கும் யாராச்சும் டிமேட் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டே லெட்ஸ் see the tomorrow's analysis. ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ ஒரு கேர்ஃபுல்லாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஒரு சின்ன லாட்டோட ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு லைக் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக போகும். மேக்ஸிமம் லைக் நம்ம அவுட் ஆஃப் த மணி அந்த ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ செகண்ட் டைம் அகைன் இந்த இடத்துல நமக்கு லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ரிஜெக்ஷன், அதாவது ஒரு சின்ன ரிவர்சல் வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் லைக் ஒரு அப் ட்ரெண்டா லைக் சாரி ஒரு கேப் அப்பா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கேப் அப் லைக் நல்ல ஒரு அப் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான அப் ட்ரெண்ட் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ல எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் லைக் ஒரு நாளைக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் எதிர்பார்த்தா கேப் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் வந்து நல்லா ரிவர்ஸ் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை லைக் ஒரு இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த 200 இங்கே ட்ராவல் லைன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரீடெஸ்ட் இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த 200 இஎம்ஐயும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த லெவல் இதுதான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு பர்பிள் லைன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன வந்து ரிவர்ஸ் எதிர்பார்க்கலாம். நம்ம அதுக்கும் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நல்ல ரிவர்ஸில் எதிர்பார்க்கலாம். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லெவலும் ஸோ இந்த பர்பிள் லைன் ஃபர்ஸ்ட் டார்கெட், ஸோ செகண்ட் டார்கெட் அண்ட் தேர்ட் டார்கெட். ஸோ இப்படி வந்து டிவைட் பண்ணி பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். பேங்க் நிஃப்டி அளவுக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கல பாஸ்ட் 2 டேஸாகவே. ஸோ இந்த 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 டே பார்த்தீங்கன்னா லைக் 23rd பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. பட் ஸ்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இல்லை. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம் அகெயின். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 times இங்கே ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இதுக்கும் மேலே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செகண்ட் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணதோ, அதாவது இந்த 18,000 லைன் எப்போ பிரேக் பண்ணதோ அப்போதான் வந்துட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் நிஃப்டியில். ஸோ கைஸ் இது நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் லைக் இந்த இடத்துல இந்த லைன் அது 17,616 வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 EMA வந்து 20 EMA கிராஸ் பண்ண லெவலில் இருக்குது. ஸோ நமக்கு கோல்டன் கிராஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்டில் நம்ம வந்துட்டு ஏன் எதிர்பார்க்கலாம்னா ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டிங் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்கேஸ் லைக் டவுன் சைடில் வந்து இந்த சைடு வந்ததுன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த லெவலையும் 10 லைனையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல், ஸோ செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு இந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அப் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 17,776 அப்புறம் வந்துட்டு 20,880. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு லெவல்ஸ். ஸோ கைஸ் நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ். ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அண்ட் அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்குள்ள வந்துட்டு இது ஒரு சைட் பேஸ் தான். ஸோ இதே நம்ம நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா 2% கிட்டே இருக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சா மேலே வந்துட்டு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு இது. ஸோ அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் லைன். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு லைக் நான் லெவல் மார்க் பண்ணல. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த பர்பிள் லைன் வைக்கலாம். ஸோ விச் இஸ் 712 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்துட்டு இந்த லெவல் ஸோ 704 அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பரத் பாஜோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாலிகேப் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல கோல்டன் கிராஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன எதிர்பார்க்கலாம்னா நம்ம லைக் நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவலில் இருந்து ஒரு சின்ன ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இதையும் தாண்டி பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு இந்த லெவலில் இருந்து ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம எப்பவுமே ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும்.
ஸோ ஆஸ் டவுன் சைட்லும் பார்த்தீங்கன்னா அதே தான் நமக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. செகண்ட் டார்கெட் வந்துட்டு இந்த லெவல் இதோட லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பாலி கேபோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ சான்சஸ் டு பிரேக் டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பர்பிள் லைன், செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் நமக்கு. ஸோ இதே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2% இருக்கு. ஸோ இதே எப்படின்னீங்கன்னா ஒரு 1% வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 1%, செகண்ட் டார்கெட் இது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 1%, செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் போச்சுன்னா நல்ல ரிவர்சல் இருக்கும். ஏன்னா இங்கே 200 EMA இருக்கு, as well as உங்களுக்கு லெவலும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நல்ல ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இதையும் தாண்டி பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது வந்து தீபக் நைட்டடோட 15 minutes அனாலிசிஸ். ஸோ கைஸ் நம்ம அனாலிசிஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம். அண்ட் அஸ் வெல் இது வரைக்கும் யாராச்சும் நம்ம அனாலிசிஸ்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு அது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ ப்ராஃபிட்னா சந்தோஷம், லாஸ்னா வந்துட்டு அந்த லாஸ் ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். So guys, I hope this video will be useful for you and see you on the next video. Have a great trading.